தாவேகாவில் இணைய உள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் பனையூர் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். முதலில் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். முன்னாடி யார் வராங்கப்பா? பனையூரில் இருக்கக்கூடிய தாவேக அலுவலகத்திற்கு அதிமுகவில் இருந்து விலகி நீக்கப்பட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் வருகை தந்திருக்கிறார். அதிமுகவுக்கு அடுத்ததாக அவருடைய சாய்ஸ் தாவேகாவாக இருக்கிறது. தாவேகாவில் இன்னும் சில நிமிடங்களில் அதிகாரப்பூர்வமாக இணைய இருக்கிறார். நேற்றைய தினம் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் செங்கோட்டையன். அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற குரலை வலியுறுத்தி காலக்கெடு விதித்து பதவிகள் பறிக்கப்பட்டு அதன் பிறகு ஓபிஎஸ் உள்ளிட்டோரோடு இணைந்து பேட்டி கொடுத்ததற்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த சூழலில் ஓபிஎஸ் உள்ளிட்டோரோடு இணைந்து செயல்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் திடீர் திருப்பமாக தாவேகாவை நோக்கி பயணப்பட்டிருக்கிறார் செங்கோட்டையன். அதிமுகவில் செங்கோட்டையன் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர். அதிமுகவில் 1977 எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர். எம்ஜிஆரோடு சேர்ந்து அரசியல் செய்தவர். அதிமுகவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இபிஎஸ் அப்படின்னு எல்லோரோடும் அரசியல் புரிந்தவர். எந்த சூழலையும் அவர் புரட்சி செய்ததோ எதிர்த்து பேசியதோ கிடையாது. இப்படி இருக்கின்ற போது தான் திடீர்னு செங்கோட்டையன் அதிருப்தி குரலை எழுப்பினார். செங்கோட்டையனுடைய அதிருப்திக்கு பின்னால் என்ன காரணம் அப்படின்ற கேள்விகள்லாம் வர்றப்போ எல்லோரும் ஒன்றிணையணும் அப்படின்ற குரல் தான், அதை பாஜகவிடம் வலியுறுத்தினேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னார். அதனால் செங்கோட்டையன் ஓபிஎஸ், தினகரன், சசிகலா போல அவரும் வெளியிலே வந்து இருப்பார் அப்படின்னு தான் அரசியல் நோக்கர்கள் சொன்னார்கள். ஆனால் செங்கோட்டையன் இந்த திடீர் முடிவு எடுத்திருக்கிறார். தாவேகாவில் இணையக்கூடிய முடிவை செங்கோட்டையன் எடுத்திருக்கிறார். செங்கோட்டையனுக்கு தாவேகாவில் என்ன பொறுப்பு கொடுக்கப்பட போகிறது? ஏன்னா அதிமுகவில் 2017 ஆண்டு பிப்ரவரி மாதம் ஓபிஎஸ் உடைய தர்ம யுத்தத்திற்கு பிறகு யார் முதலமைச்சர் அப்படின்ற கேள்வி வந்தப்போ முதல் சாய்ஸாக செங்கோட்டையன் இருந்தார் அப்படின்னு சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோரெல்லாம் சொன்னது குறிப்பிடத்தக்கது. அப்படி ஒரு முதலமைச்சருக்கான சாய்ஸாக இருந்தவர் செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையன் இன்னைக்கு விஜயுடைய தலைமையை ஏற்று செல்கிறார். அரசியல் நோக்கர்கள் சொல்லுவது எம்ஜிஆருடைய தலைமையை ஏற்று செயல்பட்ட ஒருவர் இன்று விஜயுடைய தலைமையை ஏற்று செயல்பட வந்திருக்கிறார். அது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சைன் அப்படின்னு தாவேகாவினர் இந்த நிகழ்வை கூறுகிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினமே இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது அதிகாரப்பூர்வமாக இணைவதற்காக திரு செங்கோட்டையன் வந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னும் சில நிமிடங்களில் தாவேக தலைவர் விஜயை சந்தித்து அவர் இணைய இருக்கிறார். பல கட்சியினர் வந்து தாவேகாவில் இணைந்திருக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வந்து இணைந்தார். நிர்மல் குமார் பாஜகவிலிருந்து வந்து இணைந்தார். அதிமுகவிலிருந்து இணைந்தார் அப்படின்னு நம்ம குறிப்பிடத்தக்க ஒன்று. ஸோ இப்படி பல கட்சிகளிலிருந்து வந்து இணைந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு எம்எல்ஏ, கரண்ட் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், அரசியலில் நீண்ட அனுபவம் உடையவர், அப்பேற்பட்ட ஒருவர் இணைவது இதுதான் முதல் முறை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. எப்படி விஜயகாந்த் அவர்களுக்கு திரு பண்டூட்டி ராமச்சந்திரன் வழிகாட்டியாக செயல்பட்டாரோ அதுபோல செங்கோட்டையன் விஜய்க்கு வழிகாட்டியாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். மணிகண்டன், செங்கோட்டையன் வந்து விட்டார், விஜய் அவரை வாசலுக்கு வந்து வரவேற்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கான அடுத்த நிகழ்வுகள்லாம் என்ன?
தமிழக வெற்றி கழகத்துல தன்னை இணைத்துக் கொள்வதற்காக செங்கோட்டையன் பனையூர்ல இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். கட்சியுடைய தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கட்சியுடைய வாசலுக்கு வந்து அவரை வரவேற்று பார்க்க சென்றது. அதிமுகவின் பொறுத்தவரையில் அதிமுக துவங்கிய காலத்திலிருந்து எம்ஜிஆர் மற்றும் கட்சியுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஆகியோருடைய அபிமானம் பெற்றவராக விளங்கியவர் செங்கோட்டையன் என்பது அனைவரும் அறிந்த விஷயம். அது மட்டுமல்லாமல் அதிமுகவுடன் பல முக்கிய பொறுப்புகள்ல, முக்கிய நேரங்கள்ல, முக்கியமான பதவிகள்ல வகித்தவர் செங்கோட்டையன் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா துவக்க காலத்துல மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை முன்னெடுத்திருந்த போது அந்த மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்திற்கான ரூட் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து சந்திப்பதற்காக அந்த வியூகங்களை அமைத்து கொடுத்தவர் செங்கோட்டையன் என்பதும் செய்திகள் வாயிலாக அறிய முடிகிறது. இந்த நிலையில கட்சியுடைய முக்கிய டெவலப்மெண்டாக, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு முக்கிய டெவலப்மெண்டாக செங்கோட்டையன் வந்து இணைந்திருப்பது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகாக மக்கள் சந்திப்பு பயணத்தின் மாற்று வழிகள்ல சிந்தித்து வருகிறார். அடுத்த மாதத்துல பாண்டிச்சேரியில நேரடியாக மீண்டும் ரோட் ஷோ துவங்க இருக்கிறது என செய்திகள் வரக்கூடிய இந்த சூழல்ல தான் நேரடியாக மக்களை சந்திக்கும் போது எடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள், அவருடைய பயண திட்டத்தை வகுப்பது, தேர்தலை நோக்கி தமிழக வெற்றி கழகத்தை அழைத்து செல்வதற்கான மேம்படுத்தல் நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கிய பங்காற்றக்கூடிய விதத்தில் அவருக்கான பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கிறது. கட்சி தலைவருக்கு அடுத்தபடியாக பொதுச் செயலாளருக்கு இணையாக இந்த பதவி என்பது அவருக்கு வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சி பொறுப்புகள் ஒரு புறம் வந்தாலும் இன்றைய தினம் கட்சியில தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் இணைய இருக்கிறார் என்பது தமிழ்நாடு அரசியல் களத்துல மிக முக்கிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்ததற்கு பிறகாக திமுக சார்பில் தீவிரமாக பேச்சுவார்த்தை என்பது முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நேரடியாக அவர் ராஜினாமா செய்ததற்கு பிறகாக சட்டமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அலுவலகத்துல அமைச்சர் சேகர் பாபு அவரிடம் 5 to 10 நிமிடங்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போதும் கூட சில விஷயங்கள் பேசப்பட்டதாக தெரிகிறது. சேகர் பாபு உள்ளிட்ட சில முக்கிய அமைச்சர்களும் இது குறித்த ஆலோசனையில அவரிடம் ஈடுபட்டதாக தெரிவித்த நிலையில திடீரென மாலை 4:30 மணி அளவுல பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய அலுவலகத்திற்கு செங்கோட்டையன் வந்திருந்தார். 2 மணி நேர ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. பல்வேறு முக்கியமான விஷயங்கள் அதுல பேசப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்துல தன்னை இணைத்துக் கொள்வதற்காக செங்கோட்டையன் நேரடியாக தற்போது வந்திருக்கிறார். முக்கியமாக செங்கோட்டையனுடன் அதிமுகவிலிருந்து நீக்கி வைக்கப்பட்ட நிர்வாகிகள் உட்பட 70க்கும் மேற்பட்டோர் தற்போது வருகைக்கு வந்திருக்கின்றனர். நேரடியாக விஜயுடைய அலுவலக அறை இருக்கக்கூடிய பகுதிக்கு செங்கோட்டையன் இப்போது சென்றிருக்கிறார். அவரது ஆதரவாளர்கள் அந்த இணைப்பு விழா நடைபெறக்கூடிய அரங்கத்துல காத்திருக்கின்றனர். முதல்ல செங்கோட்டையன் இணைந்ததற்கு பிறகாக அவர் உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் மத்தியில ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக தமிழக வெற்றி கழகத்துல இன்னும் சற்று நேரத்துல இணைய இருக்கின்றனர். இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த இணைப்பு விழா துவங்க இருக்கிறது. செங்கோட்டையனுக்கு என்ன மாதிரியான பொறுப்பு கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? செங்கோட்டையன் என்ன மாதிரியான டிமாண்ட் வச்சதா தகவல்? நிச்சயமாக செங்கோட்டையனை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவரது அரசியல் பயணம் என்பது பார்க்கப்படுகிறது. 1971 தனது இளமை காலத்துல திமுகவில் அவருடைய அரசியல் பயணத்தை துவங்கினார். திமுக எம்ஜிஆர் பிரிந்து அதிமுகவாக ஒரு கழகத்தை உருவாக்கியதற்கு பிறகாக தொடர்ந்து எம்ஜிஆர் தொடங்கி தற்போதைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரையில பல முக்கிய நிர்வாகிகளுடன் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல அதிமுகவில் இருந்த ஒரு மூத்த உறுப்பினர் தான் செங்கோட்டையன். அவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொள்ள முடிவெடுத்ததற்கு பிறகாக இது சம்பந்தமாக பல கட்டமாக தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் அவருடன் பேசியிருக்கிறார். குறிப்பாக 23ஆம் தேதி நீலாங்கரையில செங்கோட்டையன் நெருங்கிய உறவினர்கள் மூலமாக பல்வேறு விஷயங்கள், அதே போல தமிழக வெற்றி கழக 2ஆம் கட்ட தலைவர்களும் செங்கோட்டையனுடைய உறவினர்கள் மத்தியில உறவினர் ஒருவர் மத்தியில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முதற்கட்டமாக முன்னெடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அதற்கு பிறகாக அடுத்தடுத்த கட்டங்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு இன்று இணைய இருக்கிறார். இந்த நிலையில ஒரு தமிழக அரசியல் களத்துல ஒரு மிக முக்கிய மூத்த அரசியல் பிரமுகர் என்ற அடிப்படையில அவருக்கு தமிழக வெற்றி கழகத்துல கட்சியுடைய தலைவரின் அதிகாரங்களுக்கு அடுத்தபடியாக பொதுச் செயலாளருக்கு இணையான ஒரு பதவி, அதாவது தலைமை நிலைய பொதுச் செயலாளர்
என்ற அளவுல ஒரு பொறுப்பு வழங்கப்படுவதற்கான அதிகப்பட வாய்ப்பு இருப்பதாக தமிழக வெற்றி கழக நெருங்கிய வட்டாரங்கள் இந்த தகவல்களை தெரிவிக்கிறது. செங்கோட்டையனை பொறுத்தவரையில இந்த பொறுப்பை ஒட்டி அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகாரம் என்பது கட்சியுடைய தலைவருக்கு நேரடியாக ரிப்போர்ட் செய்யும் விதத்துலதான் அவருடைய பதவி என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பதவிக்கான அதிகாரங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சியுடைய அடுத்த கட்ட நகர்வுகள்ல, தேர்தலை நோக்கி நகர்வுகள்ல, மக்கள் சந்திப்புகளை முடிவெடுப்பதில், கட்சியுடைய முக்கிய முடிவுகள் எடுப்பதில், முக்கிய தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்துல இவரும் இருப்பார். மேற்கு மண்டலத்துக்கான பொறுப்பாளராகவும் இவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கட்சியுடைய வட்டாரங்கள் தெரிவிக்குது. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இது ஒரு முக்கிய நிகழ்வாக மாறி இருக்கிறது.